நாகப்பட்டினம் மாவட்டம் கீவளூர் மெயின் ரோடு அரசாணிக்குளம் எதிரில் கருமாரி அம்மா பானிபூரி. மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரை கூட்டம் மோதுகிறது. மக்கள் ஆர்வத்துடன் வந்து பானிபூரி சாப்பிடுகிறார்கள். அனைவருக்கும் இந்த பானிபூரி பிடித்துள்ளது. பானிபூரி சாப்பிட்டும் சந்தோஷமாக மக்கள் செல்கிறார்கள். வாங்கள் பார்ப்போம். பானிபூரி சாப்பிட்றாப்புல அடிக்கடி எப்போ டைம் வந்து சாப்பிட்றாப்புலையா? தம்பி, பானிபூரி எப்படி இருக்குங்க? எப்போ சாப்பிடுவீங்க? டைம் கிடைக்கும்போது சாப்பிடுவீங்களா? எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யார் உங்க ஃப்ரெண்ட்லாம் வருவீங்களா? யார் ஃபேமிலி வருவீங்களா? யாரும் வருவீங்களா? என் ஃப்ரெண்டுலாம் கொடுக்கலையா? நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க? அவரும் வந்து உட்காந்துறாரு. மாஸ்டர்லாம் பானிபூரி இல்லாம வேற என்ன சாப்பிடுவீங்க? காளான். சரி சரி. எப்படி 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுறீங்களா? சூப்பரா இருக்கா? பசங்க, படிக்கிற பசங்க எல்லாம் வந்து இங்க சாப்பிடுறாங்க. கார்த்தி. சரி, எத்தனை வருஷமா கடை இருக்கீங்கண்ணா? 7 வருஷம் வச்சிருக்கேன். 7 வருஷமா? யாரு இது எப்படி ஐடியா கொடுத்தது? எப்படி ஆரம்பிச்சது? இது மச்சான் ஃப்ரெண்டு வச்சிருந்தாலும் வச்சிருந்தேன். அப்போ ஆரம்பிச்சதுதான். அதே தான் மச்சான் கை மாதிரி நீங்க ஓட்டுறீங்களா? ஆமா. அது சரி. 7 வருஷமா ஓடிட்டு இருக்கு. ஆமா. வேற பானிபூரில என்னென்ன ஐட்டம் வைப்பீங்க நீங்க? பானிபூரி, காளான பானி இருக்கு. பானி. கஸ்டமர் எல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்க. எல்லாமே வந்து ஒரு நல்லா இது சொல்றாங்க. சர்வீஸ் பண்றீங்க நீங்க. ஆமா. எல்லாமே அவங்க வந்து ரிவ்யூ வந்து எல்லாம் நல்லா பேசுறாங்க. இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. ஆமா. இது வந்து நீங்க எத்தனை மணி ஆரம்பிங்க கடையா? எத்தனை மணிக்கு முடிவீங்க? நான் 4:30 மணிக்கு திறப்பேன். நைட்டு 9:40 முடியும். 9:40. முதலீடு குறைந்த முதலீடு எவ்வளவு முதலீடு பிடிச்சிருக்கீங்க? அதை ஒரு நாளைக்கு 2500 ரூபா. ஒரு நாளைக்கு முதலீடு போடும்போது ஆரம்பத்தில் போடுறப்ப எவ்வளவு செலவாச்சு? முதலீடு போடுறப்ப எவ்வளவு ஆச்சு ஒரு நாளைக்கு? முதல்ல 1500 ரூபாய்க்கு ஏறிட்டு. சரி. இப்ப 2500 ஒரு நாளைக்கு யாவும் நடக்கும் உங்களுக்கு? அது சரி சரி. தினசரி வருமானம் எவ்வளவு தொடர்ந்து எவ்வளவு சம்பளம் நினைக்கும்? ஒரு நாள் சம்பளம் நினைக்கும் உங்களுக்கு தான். உங்க பானிபூரி செய்யலாம் தொழிலே வந்து எவ்வளவு என்ன சவாலா இருக்கு? இதுல என்ன சவால் இருக்கு? இதுல கஷ்டமான தொழில் தான். கஸ்டமர் ஈஸி கிடையாது. கஸ்டமர் தொழில் தான். இது இந்த காலையில என்னென்ன வேலை செய்வீங்க பானிபூரிக்காக? காலையில என்னென்ன செஞ்சு வைப்பீங்களா? எதுவும் காலையில எதுவும் பொரிக்கணும் வரலாம். என்ன இந்த பானிபூரி பொரிச்சு வைப்பீங்க? வேற ஒண்ணு வேலை இருக்கு? பானிபூரி மட்டும் பொரிச்சிருக்கேன். இந்த மாதிரி கடையெல்லாம் எந்த இடத்துல போட்டா நல்லா ஓடுன்னு நினைக்கிறீங்க? அது சிட்டி தான். சிட்டி கொடுத்தா நல்லா இருக்கு. எந்த மாதிரி வாடிக்கையாளர் வராங்க? கஸ்டமர் எப்படி உள்ள கஸ்டமர் வராங்க இங்க உங்களுக்கு? வராங்க எல்லாரும். டெய்லி வரவங்க இருக்காங்க, வாரத்தில் வருவாங்க. வாடிக்கையில வந்து ரொம்ப கவர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன செய்வீங்க? பிடிச்ச சாப்பிட போறாங்க. அது சரி. பானிபூரி மசாலா என்னென்ன செய்றீங்க? அதுல பானிபூரி மசாலா எல்லாம் என்னென்ன உள்ள ஜாமான் தான் போட்டு வாங்கி என்னென்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா? மசாலா, தனி மிளகாத்தூள், சரி, இஞ்சி, உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போடணும். பானிபூரி கடைக்கு மற்ற கடைக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்கிறீங்க? உங்க கடைக்கு மற்ற பானிபூரி கடைக்கு என்ன வித்தியாசம் இருக்கா? தொழில் தானே, எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லாம் தான். உங்க குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு வருமானம் உள்ளதானே? அது சம்பளம் நிற்கும். அவ்வளோதான். பெருசா ஒண்ணு கிடையாது. வருமானம். அந்த தொழில் கத்துக்கலாம் உங்களுக்கு முக்கிய பாடம் என்ன நினைக்கிறீங்க? இந்த தொழில் நீங்க கத்துக்கிட்டீங்களா? இல்ல என்ன நீங்க நினைக்கிறீங்க? தொழில் அவ்வளவுதான். சும்மா இருக்க கூடாது. தொழில் கத்துக்கிட்டீங்க. சரி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.